வணக்கம் நேயர்களே. நம்ம போன எபிசோடில் பார்த்தோம் இல்லையா, அதோட செகண்ட் எபிசோட் இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த பேக்கை பார்த்துட்டு அதில் உள்ள லெட்டர்ஸை பார்த்தோன்னே அவனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. நம்ம ஹீரோவுக்கு எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி இந்த லெட்டர்ஸை கொண்டு போய் இந்த ஃபோட்டோவில் உள்ள மெம்பர்கிட்ட சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், தேட ஆரம்பிக்கிறான். பக்கத்தில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் எங்கே பார்த்தாலும் தேடுறான். பல சிட்டிஸில் போய் தேடுறான், கிராமத்துலலாம் போய் தேடுறான். அங்கங்கே கிடைக்கிற க்ளூவை வச்சு அவன் ஒவ்வொரு இடமா தேடி பார்க்கும்போது கடைசியாக ஒரு பாட்டியை போய் சந்தித்து அந்த பாட்டிக்கிட்ட இவரை உங்களுக்கு தெரியுமா, எல்லோரும் உங்களை தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, இவர் என்னோடய ஹஸ்பண்ட் தான், இவர் என்னை விட்டு போய் 10 வருஷம் ஆகுது, 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் போனார் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஃபோட்டோவை அவங்க வச்சுருந்த ஒரு ஃபோட்டோவை காட்டின உடனே இவன் என்ன செய்கிறான், அந்த பேக்கையும் அவங்கள்ட்ட கொடுக்குறான். அந்த பேகை அவங்க பார்த்துட்டு அதில் உள்ள டைரி மற்றும் லெட்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இது எல்லாமே அவரோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு திங்ஸு. அவர் நல்ல கதை எழுதுவார், கவிதை எழுதுவார், இதெல்லாம் எழுதுவார், இது எல்லாத்தையும் அவர் பொக்கிஷமாக வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழறாங்க. அப்புறம் இவன் என்ன செய்கிறான், சரி ஆனால் அதை அந்த இதை நம்மளும் படித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாத்தையும் அப்போ தான் அங்கே பாட்டியோடையே உட்காந்து சேர்ந்து எல்லாத்தையும் படித்து பார்க்கும்போது அவர் எழுதின கதைகளும் கவிதைகளும் கட்டுரைகளும் அப்படியே உயிரோட்டம் உள்ளவையாக இருக்குது. படிக்கும்போதே அவ்வளவு இன்ட்ரெஸ்டாகவும் ஆர்வமாகவும் இருக்குது. அதனால் இந்த கதையை நம்மளுக்கு இந்த கதையை எழுதினவருக்காக இந்த கதைகளுக்கெல்லாம் நம்ம உயிர் கொடுக்கணும் அப்படின்னு அவன் முடிவு செஞ்சு அதை அவனே என்ன செய்கிறான், பப்ளிஷ் பண்ணுறான். அது ஒரு புக்காக வெளியாகுது. அந்த புக்காக வெளியானதை என்ன அந்த அவரோட இவர் தான் எழுதினார் அப்படின்னு அவரோட பேரை போட்டு மென்ஷன் பண்ணி அவன் அந்த புக்கை வெளியிடுறான். வெளியிட்ட உடனே அந்த புக்கு ரொம்ப அதிக அளவில் விற்பனை ஆகுது. எல்லாருக்கும் படிக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது. அதை கொண்டு அந்த பாட்டிகிட்டையும் காட்டும்போது அந்த பாட்டி அதை படித்து பார்க்கும்போது அவரோட ஹஸ்பண்டே அவங்க கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. என்னோடய கணவர் இன்னும் இறக்கலை, அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு. இந்த கதையின் மூலமாக அவர் மறு ஜென்மம் எடுத்து இந்த உலகத்தில் வாழ்கிறாருன்னு அந்த பாட்டி ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த தாத்தாவின் புகழும் அதை புக்காக வெளியிட்ட இவனோட புகழும் நம்ம ஹீரோவோட புகழும் நல்ல உலக லெவலில் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. 2 பேருமே அவரும் இறந்தாலும் உயிருடன் வாழ்கிறாரு, இவனும் ஃபேமஸ் ஆகிறான். இது போல் எதிர்பாராமல் நம்ம மற்றவங்களுக்கு செய்கிற உதவி, எதையும் எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு செய்கிற உதவி நம்மளையும் வாழ்க்கையில் மிக உயரத்திற்கு கொண்டு செல்லும். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.